ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்டிக்கு மான்வாவோட எபிசோட் 62 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துறப்போ லூனாவோட வாயிலேருந்து பயங்கரமாக ரத்தம் ஊற்றும். நம்மளுக்கும் விஷயம் இப்போ தான் தெரிய வந்தது, லூனா வந்து கூடிய சீக்கிரத்தில் சாக போகிறா. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னமும் நம்ம பாஸ்ட்டுக்கு போகணும். அங்கே யூஎஸ் மேல அந்த காட் தாக்கியிருப்பாருல, அதனால ஜியோ ரொம்ப கடுப்பாயி அந்த ரிலேயத்துல ஒரு இடத்துலயும் தாக்குறான். பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல உன்கிட்ட இன்னமும் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, நீ வந்து உன்னோட எஃபோர்ட்டை வச்சு இந்த உலகத்தையே நீ அழிக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இந்த உலகத்தை உன்னால அழிக்க முடியாது. உன்னோட உழைப்பு அதுவும் வேஸ்டா தான் போகுது. நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் இந்த கோலி ரிலேயத்தை உன்னால எக்காரணத்து கொண்டும் அழிக்கவே முடியாது. வாய மூடுறியா? இந்த மாதிரி எனக்கு தெரியும். இதே மாதிரி தொலைன்னு பேசினேன்னு வச்சுக்கேன், உன்னதான் நான் ஃபர்ஸ்ட் அழிக்கிற மாதிரி இருக்கும். சரி, எனக்கு புரியுது நீ எதுக்காக ரொம்ப கோவமா இருக்கன்னு. ஏன்னா யூரஸ் வந்து இப்போ சாகுற நிலைமையில இருக்கான். அதுக்காக தானே நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு, கடைசியில எப்படியாவது ஒரு ஏஐ ப்ரோக்ராமிங் தான். அதனால இதை பத்திலாம் நீ யோசிக்க வேணாம். ஆனா இப்படி சொல்ல அங்க ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. உனக்கு வந்து என்ன தெரியும் அதை பத்தி? நீ சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம், ஆனா என்னால அப்படி சொல்ல முடியாது. அப்படி அவன் மண்டையிலே அடிக்கிறான். அதனால லூனாக்கு ரொம்ப வலிக்குது. ஹேய், நீ வந்து என்ன சொன்ன? இது வந்து ஒரு கேம்னு சொன்ன, அது கரெக்டு தான். ஆனா நீ அவனை பத்தி தப்பாலாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் நீ பேசணும்னா மரியாதையா இங்க லாக் அவுட் பண்ணிட்டு போயிடு. என் கண்ணு முன்னாடியே நீ நிக்க தேவையில்ல. ஏன்னா உன்னை பார்க்க எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. அங்க லூனாவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்றான். சரி, இப்போ நீ வந்து ரொம்ப சீரியஸா இருக்குன்னு நினைக்கிறேன். யூரஸுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுற. ஆமா, உனக்கு என்ன வேணும்? நான் அவனுக்காக சில்லியா வருத்தப்படுறேன் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆமா, பின்ன நீ வந்து அவனுக்காக தான் வருத்தப்படுற. பண்ற வேலை இது வந்து ஃபூலிஷ் தனமா இருக்கு. எனக்கு போயும் ஒரு நோபு மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிருக்க. சரி, இந்த மாதிரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னால இந்த ரிலேயத்தை விட்டு வெளியில போக முடியும். என்னது? எனக்கு புரியல, திடீர்னு ரிலேயத்தை விட்டு வெளில போக முடியும் அப்படின்னு சொல்ற. நீ தான் இதுக்கு முன்னாடி சொன்ன நம்மளால இந்த உலகத்தை விட்டு வெளியில போகவே முடியாதுன்னு. அதாவது நீயும் நானும் ஏவா ஆடம் அப்படின்னு நீ சொன்ன. இதுனா புதுசா இருக்கு. அப்போ நீ எவ்வளவு நேரமா சொன்னது உண்மை இல்லையா? அப்படி இல்ல, நான் சொன்ன ரெண்டு விஷயமே இப்போ உண்மைதான். நம்மளால இங்கில இருந்து வெளியில போக முடியும். எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நாள் உன் கூட பேசினேனே வில்லேஜ் கிட்ட, அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? அது எப்படி என்னால மறக்க முடியும்? அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு இரிட்டேட்டிங்கான டேவே. நீ எப்படி வேணா சொல்லு, நம்ம ஏகப்பட்ட விஷயத்த ஒன்னா பண்ணிருக்கோம். உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? நான் உன்னோட வீட்டுக்கு வந்தா உனக்கு சமைச்செல்லாம் தந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ கூட பண்ணோம், அது ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் உன்னை டேட்டுக்கு வர சொன்னேன், நீயும் ரொம்பவும் என்ஜாய் பண்ணாத. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை அங்க நல்லாவே போச்சு. அங்க நான் பீச் பக்கம் வந்து நான் யோசிச்சேன் இதுக்கு நீ கரெக்டா இருப்பியான்னு. அதே மாதிரி தான் அங்க விஷயமும் நடந்தது. அங்க டிசைட் பண்ணிட்டேன். ஆமா, நீ என்ன பேசின்னு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பேசுற, என்ன சொல்றேன்னு. எனக்கு வந்து வெறுமா இங்கில இருந்து வெளியில போகணும். யூரஸ் வந்து சாக கூடாது. சரி, நான் வந்து விஷயத்தையே சொல்றேன். உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு ஜுவலை வந்து நான் தந்திருப்பேன், அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதை உன்னால எடுக்க முடியுமா இப்போ? ஜுவலா? அது வந்து என்னது? எப்போ நீ எனக்கு தந்த? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் தந்தேன். என்னால புரிஞ்சிக்க முடியுது உனக்கு வந்து கண்டிப்பா அது ஞாபகம் இல்ல. ஆனா இதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. என்னன்னா, அன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணோம். கேட்டவனே ஆளு ரொம்ப வெக்கப்படுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விஷயமே ஞாபகம் வருது. ஊஃபாவோட வாரியர் கூட அவன் சண்டை போட்டிருப்பான்ல, இந்த இடத்துக்கு லூனா வந்து ஒரு ஜூல குத்துருப்பா. அது ஒரு லெஜெண்டரியான ஐட்டம் தான். அது என்னது ஏது அது வந்து அவனுக்கு தெரியல. அதை வந்து இப்பதான் அவன் எடுக்கிறான். இதோ இருக்கு, ஒரு மித்திக்கல் லெஜெண்டரியான ஐட்டம். ஆனா அது என்ன ஐட்டம் அது வந்து நம்மளுக்கு தெரியல. பரவாயில்ல, அது வந்து இன்னமும் உன்கிட்ட இருக்கா? ஆமா, இல்லையா பின்ன? ஏன்னா இதை நீ ஃப்ரீயா கொடுத்த, சோ நானும் விடுவேனா, அதான் வச்சுக்கினேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல இது வந்து என்ன மாதிரி ஐட்டம்னு. ஏன்னா நான் எவ்வளோ இதை வந்து பார்த்து நான் டயர்ட் ஆனது தான் மிச்சம். இது எப்படிப்பட்ட ஐட்டம்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அந்த ஐட்டம் இருக்கு பத்தியா, அது வந்து நானே உருவாக்குனேன், அதுவும் என்னோட விஷயத்தை வச்சு. ஆனா இப்போ அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க பண்ற விஷயத்தினாலதான் இந்த ஐட்டம்க்கு ஒரு நேமும் கிடைக்கும். அந்த ஐட்டமோட பேர் என்னன்னா காட்ஸ் ஜுவல். சிம்பிளா சொன்னா இது வந்து என்னோட இடத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஐட்டம். இப்போ இது உன்கிட்ட இருக்கு. அதாவது என்னோட பவர்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். இருக்கிறனால தான் நம்ம இன்னமும் இங்க இருக்கோம். அது நீ உடச்சிட்டா நானும் இறந்து போயிடுவேன். அதே மாதிரி இந்த இடமும் அழிஞ்சு போயிடும். சிம்பிளா சொன்னா உன்னால இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியும். ஆனா அதுக்குள்ளேயே அவன் எதையுமே கேட்காம அப்படியே உடைச்சிடறான். நான் இன்னமும் சில பல விஷயத்த உனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ உடைச்சிட்ட. இம்பார்ட்டன்டான விஷயமா? என்னது? அது வந்து எனக்கு புரியலையே. ஆமா, உனக்கு வந்து என்னதான் புரியும்? ஏன்னா நீ எப்பயுமே இப்படிதான் பண்ற. ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்த யாராச்சும் சொல்ல வந்தாலே போதும், ஸ்கிப்பு தான். சரி, நீ வந்து கவலைப்படாத, எனக்கு வந்து தெரியும் உன்னை பத்தி. ஏன்னா நீ இப்படிப்பட்டவன் தான். நான் இனாதான் என்னோட எக்ஸ்பிளனேஷனை குத்தாலும் நீ வந்து அவளிக்கும் அதை கேட்க மாட்டேன். இப்படி பார்த்தாலும் அதை நீ உடைக்க தான் போற. அதே மாதிரி இப்போ உடைச்சிட்ட. உடைச்சால உடைச்ச அத்த செகண்டே அந்த இடத்துல
பயங்கரமா கிராக் எல்லாம் விடுது. நான் எதிர்பார்க்கல இந்த விஷயம் ஏற்படுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு. என்னால இப்பதான் ஃபைனலா அந்த எண்டை பார்க்க முடியுது. ஹீரோக்கு எதுவுமே புரியல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வருது. அட இரு லூனா, நீ என்ன சொல்ற, என்னால நம்ப முடியல. நீ என்ன சாக போறியா? ஆமா, அது உண்மைதான். யோசிச்ச வரைக்கும் ஹே ஜியோ, உன்கிட்ட இன்னமும் முக்கியமான விஷயத்த பத்திலாம் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயமா அந்த ஜியூல், அதுல என்னோட லைஃபும் என்னோட செகண்டரியா இருக்கிற என்னோட எனர்ஜி அது எல்லாமே இருக்கு. அது இப்போ எல்லாமே அப்படியே உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீ எப்படியா அதை உடைச்சிட்ட, இதனால என்னோட எல்லா பவரும் அப்படியே உனக்கு வரும். என்னது கோலி பவர்ஸா? அதுவும் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? லவ்வும் யோசிக்கிறா. அப்போனா நம்ம ஜியோ என்ன ஒரு காடா மாற போறானா என்ன? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம பீஸ் ஒரு காடா மாற போறான். அதே மாதிரி ப்ளீஸ் இந்த உலகத்தை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்க ஹீரோக்கு ஒரு டைட்டில் இருக்கும்ல, மாஸ்டர் நோவஸ்னு, அது அப்படியே காடுன்னு சேஞ்ச் ஆகுது. அங்க அப்படியே பர்சன்டேஜும் கொஞ்சம் கொஞ்சமா ஏது. அங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோ மேல பயங்கரமா ஜொலிக்குது. அவனோட ஜெட்டில இருந்து அவனோட காஸ்டியூம் வரைக்கும் அப்படியே ஜொலிக்குது. அவனோட ஜெட்டி அது பார்த்தா லூனாவோட ட்ரெஸ் மாதிரி மாது. மேலேயும் அதே மாதிரி தான் லூனா எப்படி போட்டு இருக்கா, அதே மாதிரி வித்தியாசமான காஸ்டியூமா அது மாது. ஜாபோட கிளாஸ் அவங்க கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோக்கு அங்க காடஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு டைட்டிலும் கிடைக்குது. இதுல ஆளு வேற வித்தியாசமான போஸ் எல்லாம் குத்துக்குனே பூம் அப்படின்னு நம்ம லூனா மாதிரியே சொல்றான். இப்பதான் நம்மளுக்கு புரியுது எவ்வளவு நேரமா நம்ம பார்த்தோம்ல, காஸ்டியூமை போடுறது உருமாறுறது இது எல்லாமே நம்ம லவ்வோட இமேஜினேஷன் தான். நீ அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் மாற மாட்டான். என்னோட பவர்ஸ் அது ஒண்டிதான் அவனுக்கு போயிருக்கு. இந்த ஏஞ்சல் பொண்ணு சொல்றான், இல்ல அது நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்னன்னா இவன் காடஸ் ஆஃப் லைஃபா மாறுவான்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா என்னோட பவர்ஸ் அது ஒண்டிதான் இவனுக்கு போயிருக்கு. அதாவது இவன் கிட்ட இப்போ காட்லி பவர்ஸ் இருக்கு. இப்போ இவன் எந்த கைண்ட் ஆஃப் காடா மாறுவானோ அவன் மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. அவனோட டெண்டன்சி அதை பொறுத்து தான் அவனால மாறவே முடியும். இது வரைக்கும் குரோனோ உலகத்துல என்னென்ன பண்ணிருக்கான் அதை வச்சுதான் அவனுக்கு ஒரு டைட்டிலும் கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரி இவன் காடாவும் மாறுவான். அங்க லவ்வும் யோசிக்கிறான், அப்படியா அப்போ என்னோட கெஸ்ஸிங் படி பார்த்தா அவன் கண்டிப்பா காட் ஆஃப் பர்வர்டா மாறுவான்னு நினைக்கிறேன். சைடு அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் யோசிக்கிறாங்க, கண்டிப்பா காட் ஆஃப் டெஸ்ட்ராயிங் பிளானட்ஸ் அதுவா மாறுவான்னு நினைக்கிறேன். அங்க அந்த பொண்ணும் யோசிக்கிறான், இல்ல அவன் காட் ஆஃப் அண்டர்வேர் அதுவா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க லூனாவும் சொல்றான், இந்த மாதிரி தான் அவனுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எப்படி அவன் மாற போறான் நம்மளால சொல்ல முடியாது. ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல, இவன் காட் ஆஃப் இப்படின்னு இவ ஏதோ ஒன்று சொல்ல திடீர்னு அவளோட நெஞ்சிலேயே யாரோ ஒருத்தவங்க தாக்குறாங்க. லூனா அப்படியே கீழே விழுறா. இதை பார்த்து லவ் ரொம்ப ஷாக் ஆகுறா. இதை பண்ணது வேற யாரும் இல்ல, அதே காடு தான். போதும் வாய மூறியா லூனா, நான் நீ என்னையும் ஏமாத்திட்ட. இன்னும் போய் நம்பின பாத்தியா, அநியாயமா நீ ஏமாத்திட்ட. லூனாவும் ரத்த வெள்ளத்துல அப்படி இரும்புறா. கரெக்டா லூனாவோட நெஞ்சிலேயே அது பட்டிருக்கு. இதனால லூனா பொழைப்பாளான்னு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குரியதா இருக்கு. எல்லாருமே காடை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. காடு உயிரோட இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. காடை பார்த்து இப்படி இவங்க ஆச்சரியம் வர்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா காடே இப்பதான் இங்க வந்திருக்காரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக்கை போட்டா ஒண்டிதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வீடியோ போட்டோன்னே ஷோ ஆகும். ஸோ மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.